السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: الرحمن علم القرآن صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய 37வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் உங்களுடைய அலிஃப் லாம் மீம் ஜுசு பழைய பாடம் என்பது இறுதி கால் ஜுசுவாகவும், சயக்கூல் ஜுசுவினுடைய பழைய பாடம் என்பது சயக்கூல் ஜுசுவினுடைய தொடக்கத்திலிருந்து 188வது ஆயத்து வரை உங்களுடைய பழைய பாடமாகவும், உங்களுடைய சபக் பாடம் என்பது 188வது ஆயத்திலிருந்து 192வது ஆயத்து வரை உங்களுடைய சபக் பாடமாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய புதிய பாடம் என்பது 192வது ஆயத்திலிருந்து 196வது ஆயத்து வரை உங்களுடைய புது பாடமாக இன்றைய தினத்திலே அமைந்துள்ளது. இன்றைய பாடம் ஆயத்து எண்ணிக்கை அளவில் குறைவானதுதான், ஆனால் பக்கங்களின் கணக்கில் இது கொஞ்சம் நீளமானதாகவே பெரியதாகவே இருக்கிறது. எனவே மிகுந்த கவனத்தோடு பாடத்தை பார்க்க வேண்டும். இந்த பாடங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருவதன் மூலமாக உங்களால் குர்ஆனினுடைய சூறாக்களை, ஜுசுக்களை, எண்ணிலடங்காத ஆயத்துகளை மனனம் செய்ய முடியும். இன்னும் சொல்லப்போனால் நாம் முன்பே சொன்னது போன்று இது 2 ஆண்டு காலங்கள் தொடர்ச்சியாக நடந்தால் நிச்சயமாக முழு குர்ஆனை உங்களால் மனப்பாடம் செய்து கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுவரையிலும் நாம் ஓதிய அனைத்து இறை வசனங்களையும் அல்லாஹ் நமது நினைவிலும், நமது சிந்தனையிலும், நமது உள்ளத்திலும் அல்லாஹ் அழிந்திடாமல் பாதுகாத்து, இனி ஓத இருக்கக்கூடிய இறை வசனங்களை நமது நாவுக்கும் நமது மனதிற்கும் அல்லாஹ் இலகுவாக்கி தந்தருள் புரிவானாக. வாருங்கள், இன்றையினுடைய பாடத்தை தொடங்குவோம். 15 வரி குர்ஆன் வைத்திருப்பவர்கள் 40ஆம் பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 40ஆம் பக்கத்தில் 192வது ஆயத்து முடிஞ்சு 193வது ஆயத்தினுடைய தொடக்கத்தை பார்த்து வாருங்கள். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. பாருங்க. وقاتلوهم حتى لا تكون فتنة ويكون الدين لله. திரும்ப பாருங்க. وقاتلوهم حتى لا تكون فتنة ويكون الدين لله.
فإن انتهوا فلا عدوان إلا على الظالمين الشهر الحرام بالشهر الحرام والحرمات قصاص فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم واتقوا الله واعلموا أن الله مع المتقين وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله فمن كان منكم مريضا أو به أذى من رأسه ففدية من صيام أو صدقة أو نسك فإذا أمنتم فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدي فمن لم يجد فصيام 3 أيام في الحج و7 إذا رجعتم تلك 10 كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام واتقوا الله واعلموا أن الله شديد العقاب. இதில் 105வது ஆயத்திற்கு பாருங்க, ரொம்ப பெரிய ஆயத்து, ஏறத்தாழ ஒரு 3/4 பக்கம் வரக்கூடிய ஒரு ஆயத்தாகவே இந்த 195வது ஆயத்திற்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் வார்த்தைகளுடைய ஜாலங்கள் கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும். ரொம்ப கவனத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாகவும் உங்களுக்கு புரிந்து கொள்ளும். பாருங்கள், وَقَاتِلُوهُمْ حَتَّى لَا تَكُونَ فِتْنَةٌ وَيَكُونَ الدِّينُ لِلَّهِ فَإِنِ انتهوا فَلَا عُدْوَانَ إِلَّا عَلَى الظَّالِمِينَ الشهر الحرام بالشهر الحرام والحرمات قصاص فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم واتقوا الله واعلموا أن الله مع المتقين وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله فمن كان منكم مريضا أو به أذى من رأسه ففدية من صيام أو صدقة أو نسك فإذا أمنتم
فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدي فمن لم يجد فصيام 3 أيام في الحج و7 إذا رجعتم تلك 10 كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام واتقوا الله واعلموا أن الله شديد العقاب. இன்னும் ஒரு முறை ஓதுகின்றேன், கவனத்தோடு பார்த்துக் கொள்ளுங்கள். وقاتلوهم حتى لا تكون فتنة ويكون الدين لله فإن انتهوا فلا عدوان إلا على الظالمين. الشهر الحرام بالشهر الحرام والحرمات قصاص فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم واتقوا الله واعلموا أن الله مع المتقين. وانفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله فمن كان منكم مريضا أو به أذى من رأسه ففدية من صيام أو صدقة أو نسك فإذا أمنتم فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدي فمن لم يجد فصيام 3 أيام في الحج و7 إذا رجعتم تلك 10 كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام واتقوا الله واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் பாடங்களை பார்த்து வாருங்க. பாடங்கள் நாளடைவில் ரொம்ப பின்தங்கி போறீங்க. அதே நேரத்தில் பழைய பாடத்தில் மேலே ரொம்ப கவனம் இல்லாமல் நிறைய மாணவர்கள் இருக்கீங்க. அதுபோக விடுமுறை வேணும் வேண்டாம் என்பதை யாருமே அதிகமாக சொல்கிறது இல்லை. திடீர்னு 10 நாள் கழித்து எனக்கு கொஞ்சம் வேலையாயிருச்சு உஸ்தாத், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி, அதுக்கப்புறம் ஒழுங்காக பாடம் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமும் ஒழுங்காக பாடம் கொடுக்கறது இல்லை. இன்னும் சில மாணவர்கள் தளத்தில் இருக்கிறீங்க, எதை கேட்டாலும் உங்கள்கிட்ட எதுக்குமே பதில் இல்லை. ரொம்ப அமைதியாக ரொம்ப மௌனமாக அதை அது நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்களா அல்லது புறக்கணிக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியலை. விரும்பினா நீங்கள் இதில் பயணிக்கலாம், விரும்பலாம் நீங்கள் தாராளமாக இந்த தளத்தில் இருந்து நீங்கள் வெளியே போகலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் மௌனம் காக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய ஒரு பொது பாடத்தில் சந்திப்போம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.